الرحيم وعنده مفاتح الغيب لا يعلمها إلا هو عن ابن عمر رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أنا أوتيت مفاتيح كل شيء إلا الخمس صدق النبي صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வானவர் கோமான் ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனிதருடைய தோற்றத்தில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே பலவிதமான கேள்விகளை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் அந்த சபையில் வானவர் கோமான் ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட நிறைவான கேள்வி மதஸ்ஸாஆ, கியாமத் நாள் எப்போது வரும் உண்டாகும் என்று கேட்பார். இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்று கேட்பார். ஆனால் உலகம் எப்பொழுது அழியும் என்ற இந்த ஞானம், அந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அப்ப அந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகின்ற பொழுது, மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயிலி, கேட்பவரை விட கேட்கப்படக்கூடியவர் இதை பற்றி மிக அறிந்தவராக கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்றான். நீர் என்னிடம் கேட்கிறீர், நான் கேட்கப்படுகிறேன். கேட்கப்படக்கூடிய நான் கேட்கக்கூடிய உம்மை விட இந்த கியாமத் நாள் சம்பந்தமான அறிவு ஞானம் எனக்கு கிடையாது என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த ஹதீஸில் 2 அடையாளங்களை பதிவு செய்வார்கள். கியாமத் நாளுடைய அடையாளங்கள் 70க்கும் அதிகமான அடையாளங்கள் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அடையாளங்களை அவர்கள் பதிவு செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, கருப்பு நிற ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவர்கள் உயரமான வானளாவிய கட்டிடங்களை கட்டிக்கொண்டு எப்போது அவர்கள் பெருமை அடிக்கிறார்களோ அப்போது கியாமத் நாள் வந்துவிட்டது, அதனுடைய அறிகுறி தென்பட்டு விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப இன்றைய அரபிகள் அன்றைய காலத்தில் அவர்கள் இடையர்கள், ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையர்கள்,
கருப்பு நிற ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய அந்த விவசாயிகள். அப்படிப்பட்ட அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்கள் வானளாவிய கட்டிடங்களை கட்டிக்கொண்டு உலகத்தில் நான் தான் மிகப்பெரிய கட்டிடங்களை எழுப்பியிருக்கிறேன், என் நாடுதான் அந்த கட்டிடத்திற்கு சொந்தமானது என்று எவர்கள் பெருமை அடிக்கிறார்களோ அது கியாமத் நாளுடைய அடையாளம். இன்று நடைபெற்றிருக்கிறதா இல்லையா? உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டிடம் துபாயில் அமைந்திருக்கக்கூடிய புர்ஜ் கலீஃபா என்ற அந்த கோபுரம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்னார்கள், நீங்கள் அரபு நாடுகளுக்கு சென்றால், அதிலும் குறிப்பாக ஆடம்பர உலகமாக இருக்கக்கூடிய துபாய்க்கு சென்றால் வானளாவிய கட்டிடங்களை அன்னார்ந்துதான் உங்களால் பார்க்க முயலும். இவர்கள் யார்? இவர்களுடைய மூதாதையர்கள் யார்? ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பாளர்கள், ஆடுகளை மேய்த்துக் கொண்ட இடையர்கள். அவர்கள் இன்று வானளாவிய கட்டிடங்களுக்கு சொந்தக்காரர்கள். இது கியாமத் நாளுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு அடிமை பெண் தனது எஜமானனை பெற்றெடுத்தால் அதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் 2 அடையாளங்களை பதிவு செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபீ ஹம்ஸின் 5 விஷயங்கள், லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ், 5 விஷயங்கள், அதனுடைய ஞானங்கள் அல்லாஹுவை தவிர வேறெவரும் அறிய இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். மறைவான விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 மறைவான ஞானங்களை, விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து அல் குர்ஆனில் சூரத்துல் லுக்மான் 31வது சூரா, அதிலே கடைசியான வசனம் 34வது வசனம், அந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுவார்கள். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்சும் பிஅய்யி அர்தின் தமூத் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். இந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது ஓதி காட்டுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இல்முஸ் ஸாஅ, இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்ற அந்த ஞானம், மறைவான ஞானம் எந்த ஒரு நபிக்கும் தெரியாது, எந்த ஒரு இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான வானவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த ஞானம் அது அல்லாஹுவிற்கு மாத்திரம்தான் சொந்தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, கியாமத் நாள் எப்பொழுது அழியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தெரியாது. ஆனால் வெள்ளிக்கிழமை உலகம் அழிக்கப்படும் என்ற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அதே வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அதே வெள்ளிக்கிழமை இந்த உலகம் அழிக்கப்படும். வெள்ளிக்கிழமை, அது எந்த ஆண்டின் வெள்ளிக்கிழமை, அது எந்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இரவா பகலா? இந்த ஞானம் யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் எந்த நபிக்கும் அறிவித்துக் கொடுக்கவில்லை, எந்த வானவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்துக் கொடுக்கவில்லை.
அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப உலகம் அழிவின் ஞானம் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அடையாளங்களை சொல்லியிருக்கிறான். உலக அழிவின் அந்த விளிம்பு நிலையில், கியாமத் நாளுடைய அந்த விளிம்பினுடைய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான நிகழ்வுகளை, அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான அடையாளங்களை பல சந்தர்ப்பங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இது ஒண்ணு. அதற்கு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுறாங்க, வயுனஸ்ஸிலுல் கைஸ், எல்லாம் வல்ல அல்லாஹ் மழையை எப்பொழுது இறக்குவான், அந்த மழை எப்பொழுது இறங்கும் இந்த பூமிக்கு என்ற அந்த ஞானம் அது அல்லாஹ் தன்வசப்படுத்தியிருக்கிறான். எந்த ஒரு நபியும் ஆருடன் சொல்ல முடியாது, அல்லது ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியாது. மழை வேண்டும் என்று சொன்னால் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்களே தவிர அவர்கள் இந்த நேரத்தில் மழை பொழியும் என்று எந்த இடத்திலும் எந்த நபியும் தமது வாழ்நாளில் சொன்னது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல கூட வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்து சொல்லுவார், கால்நடைகள் எல்லாம் செத்து விட்டன, அப்ப பஞ்சம் ஏற்பட்டு விட்டன, கால்நடைகளுக்கு உணவு இல்லை, அப்ப மழை பொழிய வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே மழைக்காக துஆ செய்யுங்களேன் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியில நின்று மழைக்காக துஆ செஞ்சாங்க. ஹதீஸ்ல வருகிறது, துஆ கேட்ட பிறகு மழை பொழிந்தது, ஒரு வார காலம் விடாமல் பொழிந்தது. அது இன்றைய காலகட்டத்தில் பொழிந்தது என்று சொன்னால் உலகமே அழிஞ்சு போயிடும், நாம வசிக்கக்கூடிய பகுதியே அழிஞ்சு போயிடும். மறுவாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழை பொழிந்தது. திரும்ப அல்லாஹ்வின் தூதரிடத்துல அவர்கள் மெம்பர் படியில் இருக்கின்ற பொழுது மழை போதும் போதும் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதுதான் மெயின். இந்த மழை வேண்டாம் அப்படின்னு சொல்லல, இந்த மழையின் மூலமாக மக்களுக்கு தீங்கு வேண்டாம், இந்த மழை என்பது எந்த பகுதியில் பொழியவில்லையோ இறைவா அந்த பகுதிக்கு திருப்பி விடு. மழை வேண்டாம்னு சொல்லவே கூடாது. மழை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அதுவே அதாபாகவும் மாறும். கைஸ், வயுனஸ்ஸில் கைஸ் என்று அல்லாஹ் சொல்றான். கைஸ் என்றாலும் மலை, அல் மத்தர், மத்தர் என்றாலும் மலை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மத்தர் என்பது நல்ல மலை அல்லது மனிதனை காவு வாங்கக்கூடிய, அது கனமான மலை, கனமழையாகவும் இருக்கும், மிதமான மழையாகவும் இருக்கும், கனமான மழையாகவும் இருக்கும். மனிதனுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்கும் மத்தர். இந்த வார்த்தை என்பது கல்மலைக்கும் சொல்லப்படும். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரை அல்லாஹ் எப்படி அழித்தான்? வ அம்தர்னா அலைஹிம் மதரா, கல்மழை பொழிவதை கொண்டு அழித்தோம். இந்த மத்தர் என்ற வார்த்தை நல்ல மழையும் சொல்லும், கல்மழையும் சொல்லும், கடின மழையும் சொல்லும், மிதமான மழையும் குறிக்கும். ஆனால் தேவையான மழை என்பது கைஸ். கைஸ் என்று சொன்னால் உதவி. ஒரு மழை பொழிகிறது என்று சொன்னால் மனுஷனுக்கு உதவியா இருக்கணும். அந்த மழையில் பொழிவதன் மூலமாக நிலத்தடி நீரில் அந்த மழை துளி இறங்கி நிலத்தடி கீழே நீர் இருக்கணும், குடிநீர் ஆதாரம் இருக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், கால்நடைகள் அதன் மூலமாக முளையக்கூடிய புற்பூண்டுகளை கால்நடைகளுக்கு தீனியாக இருக்க வேண்டும். இதற்கு பேர் கைஸ். வயுனஸ்ஸிலுல் கைஸ மின் பஅதி மா கனது. ஒரு அடியான் அவன் நிராசைப்பட்ட பொழுது, மழையே இல்லையே, குடிநீர் இல்லையே, மழை வேண்டுமே என்று
ஒரு மனுஷன் துவா செஞ்சு நிராசை ஆனதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி ரஹ்மத் கிடைக்கிறதா இல்லையா? அதுக்கு தான் கைஃப். அதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல வயுனஸ்ஸிலுல் கைஃப், அல்லாஹ் மலையை இறக்கி வைப்பான். அந்த மலை எப்பொழுது பொழியும்? 2 நாளைக்கு முன்னால வானிலை செய்தி ஒரு செய்தி வந்துச்சு. என்ன அப்படின்னா 2 நாள் மேகமூட்டத்துடன் வானிலை காணப்படும், 2 நாள் மழை பொழியும் என்று சொன்னாங்க. ஒரு மழையும் காணும். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்போ மழை எப்பொழுது பொழியும் என்ற அந்த ஞானம் அது யாருக்கு சொந்தமானது? அது அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அப்போ மழை பொழியக்கூடிய பருவ காலங்களில் மழை தாமதமானாலோ அல்லது பருவ காலங்களில் மழை பொழியாமல் மழை பொய்த்து போனாலோ நாம் செய்யக்கூடிய செயல் என்ன? அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும். பாவங்கள் அதிகமானால் மழை பொழிவது நின்றுவிடும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீக ரீதியான காரணம். அறிவியல் ரீதியான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பருவ காலங்கள், அதாவது நமக்கு 2 பருவ காலங்கள், மழை பருவ காலங்கள் இருக்கிறது. ஒன்று தென்மேற்கு பருவமழை, ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இது ஜூன் முடிஞ்சு ஜூலை ஆரம்பிக்க போகுது. ஜூன் மாசத்திலேயே பொழியணும். அப்ப தென்மேற்கு பருவ காற்று, தென்மேற்கு பருவ ஒரு காலம், மழை பொழியக்கூடிய காலம். இன்னொன்று வடகிழக்கு பருவமழை காலம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 7 மாசமும் மழை பொழியக்கூடிய காலம். ஆனா மழையே இல்லை. மழை பொய்த்து விட்டனவா அல்லது பொழிவதற்கு தாமதமாகின்றதா? அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப அறிவியல் ரீதியான காரணம் என்ன சொல்லப்படுகிறது? எல் நினோ என்பது ஏற்பட்டு விட்டது. எல் நினோ என்று சொன்னால் கடலினுடைய மேற்பரப்பின் மீது சூரியனுடைய வெப்பம் 2 செல்சியஸை விட அதிகமாகிவிட்டால் அது எல் நினோ. ஒன்று மழை பொழிஞ்சா பொழிந்து கொண்டே இருக்கும், அல்லது மழை பொழியாமல் இருக்கும். இதுதான் எல் நினோ. அப்ப கடலினுடைய மேற்பரப்பின் மீது அந்த சூரிய வெப்பம் 2 செல்சியஸை விட தாண்டினால், வெப்பம் அதிகமானால் ஒரு பக்கத்தில் வறட்சி ஏற்படும், மழை பொழியாமல் வறட்சி ஏற்படும். இன்னொரு பகுதியில மழை பொழிஞ்சா நாசக்காடாக அந்த மழை ஏற்படுத்திவிடும். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு வேண்டினால் அது எல்நினோவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையின் மூலமாக நமக்கு மழை கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து ஷூரா, வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், எந்த ஒரு சோதனையான காலங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்களுடைய கரங்கள் சம்பாதித்ததின் விளைவாகவே ஏற்படுகிறது. மழை பொழியல, நீதான் காரணம். விபச்சாரங்கள் அதிகமாகிவிட்டது, திருடுகள் அதிகமாகிவிட்டது, பாவங்கள் அதிகமாகிவிட்டன, ஊழல்கள் அதிகமாகிவிட்டன, லஞ்சங்கள் அதிகமாகிவிட்டன, கொலைகள் அதிகமாகிவிட்டன, எல்லாமே அதிகமாகிவிட்டன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னல் அபுத ல யுஹ்ரமு ரிஸ்கு பிஸ்ஸம்பி யுஸீபுஹு. மழை என்பது வாழ்வாதாரம். ரிஸ்க்குனா நம்ம சாப்பாடுன்னு நினைச்சிருக்கிறோம். ரிஸ்க்குனா என்னது? பிரியாணி, சோறு, கறி. ரிஸ்க் என்பது பொதுவான வார்த்தை, வாழ்வாதாரம். நாம வாழ்வதற்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரம். நாம வாழ்வதற்கு தேவையான மழை தேவை, குடிநீர் தேவை, உணவு தேவை, குழந்தை பாக்கியம் தேவை, அல்லது படிப்பு அறிவு ஞானம் தேவை, எல்லாமே ரிஸ்க்.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வாதாரம் ஏன் தடுக்கப்படுகிறது தெரியுமா? அவன் செய்கின்ற பாவத்தின் மூலமாக அவனுக்கு வரக்கூடிய ரிஸ்க், அந்த மழை, அந்த வாழ்வாதாரம் அது தடுக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்ற பொழுது, எந்த ஒரு சோதனையும் இந்த பூமியில் இறங்குகின்ற பொழுது அது மனிதனுடைய பாவத்தின் மூலமாகத்தான் இறங்குகிறது. அப்ப இறங்கிய சோதனை அது விலக வேண்டும் என்று சொன்னால் விலகுவதற்கு ஒரே வழி தௌபா தான் வழி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, சோதனை வந்து விட்டது, வேதனை வந்து விட்டது, நோய் நொடிகள் வந்து விட்டன. இப்படி சோதனையான காலகட்டத்தில் அந்த சோதனை அகல வேண்டும் என்று சொன்னால், விலக வேண்டும் என்று சொன்னால் எதுல இருக்குது? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, தௌபா செய்யாமல் எந்த ஒரு சோதனையும் விலகவே விலகாது. அப்ப மழை பொய்த்து போனால், மழை தாமதமாகினால், குடிநீர் வாழ்வாதாரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாமளும் வாழ முடியாது, கால்நடைகளும் வாழ முடியாது, இந்த உலகத்தில் மற்ற ஜீவராசிகளும் வாழ முடியாது. அப்ப நம்ம தௌபா செய்துதான் மழையை கேட்டு பெற முடியும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, கால்நடைகள் மற்ற உயிரினங்கள் மனிதனை என்ன செய்கிறது? மனித இனத்தை, மனிதன் செய்யக்கூடிய அந்த பாவத்தை கண்டு சாபம் விடுகின்றன. கால்நடைகள், மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்கள். ஏன் அப்படின்னா, மழை பொழியாத பொழுது பஞ்சம் ஏற்படுகிறது. மழை தடுக்கப்பட்டால் கால்நடைகளுக்கு உணவு கிடைக்காது, கால்நடைகளுக்கு தீனி கிடைக்காது, கால்நடைகளுக்கு நீர் கிடைக்காது, மற்ற உயிரினங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த உயிரினங்கள் மனிதனை சாபமிடுகின்றன. பாவம் செய்த அந்த பாவிகளுக்கு அந்த உயிரினங்கள் எல்லாம் சாபமிடுகின்றன. பாவி, நீ செஞ்ச பாவத்தின் மூலமாக எனக்கு மழை கிடைக்காம இருக்குது, எனக்கு தீனி கிடைக்காம இருக்குது. உண்மையில் அப்படித்தான். கண்ணியமிக்கவர்களே, சிந்தித்து பாருங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மழைக்காக வேண்டி, அவர் தொழுகை நடத்துவதற்காக வேண்டி அவர் போகின்ற பொழுது ஒரு எறும்பு மல்லாக்கப்படுத்திட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்குது. மனிதன் செய்த அந்த பாவத்தின் காரணமாக இறைவா மழை நீ தடுத்துடாத. இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காது கொடுத்து கேட்கிறார். எறும்பின் பாசை அவருக்கு புரிகிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன அப்படின்னா, மழை என்பது ஒரு வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தன் வசப்படுத்தியிருக்கிறான். அல்லது எப்பொழுது பொழியும் என்ற ஞானம் அவனுக்கு இருக்கிறது. எவனும் தீர்மானிக்க முடியாது. மழையை யாரும் தீர்மானிக்க முடியாது. ஒரு சொட்டு தண்ணீரை எவனாலையும் கொண்டு வரவே முடியாது. அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். அல்லாஹ் கேட்கிறான் சூரத்துல் வாக்கியால, நீ குடிக்கக்கூடிய குடிநீரை பற்றி நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாய்? என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? தண்ணி கடைகளை 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்திருந்தோம். அப்ப நீங்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் ஆதாரத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அந்த குடிநீரை, அந்த நன்னீரை மேகத்திலிருந்து நாம் இறக்கினோமா, நீங்கள் இறக்கினீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். ஒரு சொட்டு தண்ணீரை கொண்டு வர முடியுமா? முடியாது. நாம் நாடினால் அந்த நீரையும் உப்பு நீராக மாற்றியிருப்போம். அல்லாஹ் சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப பாவங்கள் பெருகுவதன் மூலமாக மலைகள் தாமதமாகின்றன. அப்ப மழை பொழிவு அது பொய்த்து விடுகின்றன. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒரு சபையில் இருந்தோம். எங்களை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யா மாஷரல் முஹாஜிரீன், முஹாஜிர்களே, 5 ஹிசால்,
5 விஷயங்கள். அந்த 5ஐ கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டால் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ அஊது பில்லாஹி அன் ததரகூஹுன்ன, அந்த 5ஐ கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கோருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த அந்த ஓரின சேர்க்கை, அது மாதிரியான கேடுகட்ட அருவருக்கத்தக்க ஒரு செயல் இந்த பூமியில் வெளிப்பட்டு பரவினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னைக்கு ஓரின சேர்க்கை அதிகமாயிருச்சு. திருமண பந்த பாசம், திருமண ஆசை ஆண்களுக்கு கிடையவே கிடையாது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்போ அந்த பாவம், அந்த நிகழ்வு இந்த உலகத்தில் திரும்பவும் ஏற்பட்டால், வெளிப்பட்டால், அல்லாஹ் காலரா வியாதியை ஏற்படுத்துவான். அந்த நோய்க்கு தண்டனை என்னது? அந்த ஓரினை சேர்க்கைக்கு தண்டனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், அல்லாஹ் புது புது வியாதிகளை உருவாக்குவான். காலரா போன்ற தொற்றை அல்லாஹ் ஏற்படுத்துவான். உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற அவர்கள் அதில் ஈடுபட்டார்கள், அவர்களை அழித்தது போன்று அல்லாஹ் இதையும் ஏற்படுத்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, யார் அளவையிலும் நிறுவையிலும் எவர்கள் குறைக்கிறார்களோ, மோசடி செய்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான். அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு, அநியாயக்கார ஆட்சியாளரை கொண்டு, ஆட்சியை கொண்டு அல்லாஹ் தண்டிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் கடமையான ஜகாத்தை கொடுக்கவில்லையோ, அல்லாஹ் மழையை தடுத்து நிறுத்தி விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடமையான பொருளுக்கு கணக்கு பார்த்து எவர்கள் ஜகாத் கொடுக்கவில்லையோ, அந்த பாவிகளின் மூலமாக அல்லாஹ் வானத்தை அப்படி தடுத்துடுவான், மழை இறங்க விடாமல் அல்லாஹ் தடுத்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொல்றாங்க, கால்நடைகள் இல்லை என்று சொன்னால் மழையும் பொழியாது. கால்நடை இருக்கணும், அதனுடைய பரக்கத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை இறக்குறான். நாலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையோ, அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, அவர்களுக்கு மத்தியிலே அவர்களை அழிப்பதற்காக அவர்கள் அல்லாத எதிரிகளை அல்லாஹ் சாட்டி விடுவான். ஐந்தாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு எவர்கள் தீர்ப்பளிக்கவில்லையோ, அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, அவர்களுக்கிடையே விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்தி அழித்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப மழை பொழித்து போனதற்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தனது சமுதாய மக்களுக்கு இதான் சொன்னாரு, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள், தொடர் மழையை அல்லாஹ் இறக்கி வைப்பான். பருவ காலம், அந்தந்த பருவ காலங்கள்ல அது நடந்தாதான் இந்த உலகம் இயங்கும். பருவநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இது உலகத்தினுடைய அழிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மழை அதிகமாக பொழிகிறது, அதுவும் பஞ்சம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மழையே இல்லாமல் போனாலும் பஞ்சம் ஏற்படும். ரொம்ப அதிகமா மழை பொழிஞ்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும், அதுவும் பஞ்சம் தான். மழை பொழியாமல் இருக்கும் பஞ்சம் தான். மழை அதிகமாக பொழிகிறது, அது நல்லது என்று நினைக்க வேண்டாம் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆக கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்விடத்தில் மலை தொழுகைக்காக தொழுவோம், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம், தான தர்மம் பண்ணுவோம், அல்லாஹ்விற்கு வழிபட்டு நடப்போம், முறையாக ஜகாத்தை கொடுப்போம். இது ஆன்மீக ரீதியான காரணங்கள் மழை பொழியாமல் இருப்பதற்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹ் தாமதமாக இருக்கக்கூடிய அந்த மழையை எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை பொழிய செய்வானாக. வாஹிர் தஅவானா